இந்த காசோலை எப்படி அவங்களுக்கு போச்சு அப்படின்றது வந்து நீதிமன்றத்தில் நாங்கள் எடுத்து வச்ச வாதம். எங்களோட சாராம்சம் பிரகாரமே இந்த காசோலை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அல்ல. இது வந்து ஏற்கனவே கிட்டத்தட்ட 2015-16 காலகட்டங்களில் வேற ஒரு நிறுவனத்திற்கு கொடுக்கப்பட்ட காசோலைகளை தவறா பயன்படுத்தி இருக்காங்கன்றதுதான் எங்களோட டிஃபென்ஸ் வாதம். அதாவது கிரிமினல் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்களான்ற வாதத்தை விட இந்த வழக்கில் அதுக்கு தேவையான ஆவணங்கள், அதாவது இந்த காசோலை வந்து ரொம்ப முன்னாடி காலத்தில் 15-16 காலகட்டத்தில் வழங்கப்பட்டது என்பதற்கு முறையான ஆவணங்களை எதிர்தரப்பு ஆவணம் இந்த வழக்கில் தாக்கல் பண்ணியிருக்கு. மேலும் மேல்முறையீடு இருக்கிறதுனால ரொம்ப டீட்டெயிலா பேசுறது அந்த வழக்குக்கு பாதகமா இருக்கிறதுக்காக சொல்றேன். வித்தின் 10 days the court given a 30 days time for filing the appeal. அதாவது முதன்மை மாவட்ட நீதிமன்றத்துக்கு அடுத்த அப்பீல் பீரியட் இது 30 days கொடுத்துருக்காங்க. வித்தின் 10 days வில் ஃபைல் இட். முதன்மை மாவட்ட நீதிமன்றம் சார், பிரின்சிபல் செஷன் ஜட்ஜ் அட் சென்னை, அந்த நீதிமன்றத்தில் வந்து அப்பீல் ஃபைல் பண்ணணும் சார். கைதுன்னு சொல்றதுக்கான காரணம் என்ன இருக்குன்னா, ஒரு சமுதாயத்தில் மதிப்பு மிக்க நபர் இவர் வந்து ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி வந்து கேஸ் போட்டிருக்காங்க. ஒரு தவறான தகவலை பரப்புனா மேபி அவரோட புகழுக்கு வந்து களங்கம் ஏற்படலாம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கலாம். பட் என்னன்னா, ஒரு தவறான செய்தியை ஊடகத்தில் பரப்பக்கூடாதுன்றதுக்காக தான் இன்னைக்கு பிரஸ் மீட். அதாவது அவ்வாறான கைது உத்தரவோ பிடிவாரண்டோ எதுவும் கொடுக்கப்படவில்லை. சார், வக்கீலுக்கு வந்து டிஃபென்ஸ் பண்றது பிரஸ் மீட்ல கிடையாது சார். வில் மீட் இன் தி கோர்ட்ல தான் அவங்க டிஃபெண்ட் பண்ண முடியும். ஏன்னா அவர் சொன்ன விஷயங்கள் சார், வக்கீல தவறான தகவல் சொல்லலைங்க சார். அவர் வந்து தண்டனையா இருக்குன்னு சார். அதாவது கிடைச்ச தகவல் என்ன, ஒரு அன்ஆத்தன்டிகேட்டட் வீடியோ ஒன்று, அதாவது அது ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கு. சோசியல் மீடியாவில் நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கு. அப்படி ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. சார் சொல்ற மாதிரி எதிர்தரப்பு வழக்கறிஞர் வந்து அவருக்கு பிடியானலாம் சொல்லுங்க சார். தண்டனை கொடுத்துருக்காங்க, பணம் கொடுக்கணுன்ற விவரங்கள் தான் அவர் சொல்லியிருக்காரு. ஒரு அன்ஆத்தரைஸ்டா, அதாவது இது ஒரு நேம் ஃபெமிலியரா இல்லாம ஒரு சோசியல் மீடியால இது மாதிரி கைது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு, திரு லிங்குசாமி அவர்களுக்கு எதிராக வந்து கைது உத்தரவு போட்டிருக்காங்க, அரெஸ்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. முக்கியமா இன்னைக்கு பத்திரிகை நபர்கள் வந்து ஒரு சார் திருப்பதி பிரதேச ஒன் ஆஃப் தி டைரக்டர் சந்திரபோஸ் கூட்டிருக்க காரணமே அதுதான். ஒரு தவறான செய்தியை ஒரு நல்ல மனிதர் மேல பரப்பக்கூடாது சார். தண்டனை கொடுத்திருக்கிற விஷயங்கள் உண்மை. அந்த கொடுத்த தண்டனை தற்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குன்னு நாங்க சொல்றோம். அது வந்து புரிதல் இல்லாம போட்டிருக்காங்களா என்னன்னு எங்களுக்கு தெளிவா சொல்ல முடியாது சார். பட் இது மாதிரியான விஷயங்கள், அதாவது அவர் மீது கைது உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க, அவர் வந்து அரெஸ்ட் பண்ண வாரண்ட் கொடுத்துருக்காங்கன்ற விஷயங்களை இதுக்கப்புறம் பரப்பக்கூடாது. தேவையில்லாத வதந்திகள் வரக்கூடாதுன்றதுக்காக இந்த உண்மையான தகவல் என்னன்றது மக்களுக்கு தெரியப்படுத்தவும், ஸோ மற்ற எல்லா தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த பேட்டி